அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். அரசாணை பற்றி விவாதம் செய்யப்பட்டு அதன் வகையில் எங்களை அழைத்து பேச இன்று அழைத்திருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களை அழைத்து பேசமைக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலாளர்களுக்கும் இயக்குனர் பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் பணி சார்ந்த நிதி சார்ந்த கோரிக்கைகளாக இரண்டாக பிரிக்கப்பட்டு இதில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பயன்படக்கூடிய 243 பற்றி விரிவாக விவாதம் செய்தோம், எடுத்து சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய பாதங்களை எடுத்து சொன்னோம். அதன் வகையில் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு நிதி சார்ந்த முதலமைச்சரிடம் தெரிவித்து அதற்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதோடு நிதி சார்ந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்ற பொழுது இந்த 5400 சம்பந்தமாக தரவுதியத்தை பற்றியும் அதே போன்ற பீலிட்டு முடித்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் அதே போல இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பள்ளி ஆசிரியருக்கு இணையான ஊதியம் தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்று வரை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய பணி சுமையை கருத்தில் கொண்டு அதை வழங்கினார்கள். அதே வழியில் வருகின்ற தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கருணையோடு பரிசீலனை செய்து அதற்கு நல்ல தீர்வை காண வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதோடு இன்றைய நிலையில் அமைச்சருடைய பேச்சுவார்த்தையும் இயக்குநர் பெருமக்களுடைய அணுகுமுறையும் செயலாளர்களுடைய அணுகுமுறையும் சிறப்பாக இருந்தது. அதோடு இன்னொரு கருத்தையும் நாம் சொல்லுகின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க செல்வதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். நம்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறையில் நமக்கு நிதி அளிப்பது மிக குறைவாக இருக்கின்றது. அதை உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் கூட்டமைப்பு எப்பொழுதும் கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய சங்கம் அல்ல. கோரிக்கை என்னவாக இருந்திருக்கிறது, அது எப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் பேசப்பட்டது என்பது குறித்து அங்கு ஆசிரியர் அமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதி பேசியதை பார்த்தோம்.